கூட்டணி வந்து கல்லாப்பட்டி கூட்டணி விஜய் விமர்சிச்சிருக்காரு. அதை நான் எப்படி பார்க்குறது? அவருக்கு தோன்றுவதை அவர் சொல்லுகிறார், எழுதி கொடுப்பதை வாசிக்கிறார். திமுக எதிர்ப்பை மட்டுமே அரசியலாக பேசுகிறார். அவர் இதுவரையில் 5 கொள்கை தலைவர்களை ஏற்றுக்கொண்டதாக சொன்ன அவர் அந்த தலைவர்களின் கொள்கை கோட்பாடுகள் என்ன என்பதை தன்னுடைய தலைமையை ஏற்று வருகிற தொண்டர்களுக்கு விளக்கியதாக தெரியவில்லை. ஒருவேளை எதிர்காலத்தில் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் நாங்கள் என்ன செய்வோம் என்பதை கூட அவர் விளக்கி சொன்னதாக தெரியவில்லை. அவர் கட்சி தொடங்கிய நாளிலிருந்து இந்த நாள் வரையில் ஒரே அஜெண்டா மட்டும்தான் அவருடைய செயல் திட்டமாக இருக்கிறது. ஒரே ஒரு செயல் திட்டம்தான் திமுக எதிர்ப்பு என்று. திமுகவை அவர் எதிர்ப்பதிலே அது அவருக்கான அரசியல் என்பதிலே நமக்கு மாற்று கருத்தில்லை. திமுக எதிர்ப்பை அவர் முன்னிறுத்தட்டும். ஆனால் அவருடைய விஷன் என்ன என்பதை இன்னும் நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எதற்காக கட்சி தொடங்கினார், யாருக்காக கட்சி தொடங்கினார், எந்த இலக்கை நோக்கி அவர் பயணிக்கிறார், என்ன செயல் திட்டங்களை வரையறுத்து அதை நடைமுறைப்படுத்தப் போகிறார் என்று இதுவரையில் அரசியல் களத்தில் நிற்கிற எம்மை போன்றவர்களாலேயே புரிந்து கொள்ள முடியவில்லை. சார், தொகுதி பங்கீட்டுக்கு இது வரைக்கும் அழைப்பு இல்லைன்னு சில கட்சிகள் ஒவ்வொரு கட்சியாக தான் அழைப்பாங்க. வேட்பாளர் வரைக்கும் வந்துட்டாங்க. இது ரொம்ப இந்த தனியாக நிற்கிறவங்க எப்போ வேணாலும் அறிவிக்கலாம். அதில் என்ன இருக்குது? தனிச்சு நிற்கிறவங்க எப்போ வேணாலும் வேட்பாளர் அறிவிக்கலாம். வெற்றி பெறப்போவதில்லை என்கிற நிலையில் எப்படி வேண்டுமானாலும் பகிர்ந்தளிக்க முடியும். அது பிரச்சனை கிடையாது. ஒரு மெகா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம் என்றால் ஒவ்வொரு கட்சியாகத்தான் அழைத்து பேசுவார்கள். விரைவில் அழைப்பு வரும், நாங்கள் பேசுவோம். உங்கள் கூட்டணியில் ஐஎம்எல் போயிட்டு சீட்டை கம்மி பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அவர் ஒன்று நிற்கவும் தயாருன்ட்டார். நேற்று போனவங்களுக்கும் அதே நிலைமை தான், உங்களுக்கும் அதே நிலைமை தான் ஏற்படும். 6 வச்சிருக்கீங்க, 5 நிலைன்னு சொன்னால் உங்கள் நிலைப்பாடு என்னவா இருக்கும்? இல்லை அதே இரட்டை இலக்கத்தில் என்ன? அது முன்கூட்டியே நீங்கள் யூகமாக ஒரு கேள்வி கேட்டு நான் யூகமாக ஒரு பதில் எப்படி சொல்ல முடியும்? இன்னும் 2 நாளில் 3 நாள் எங்களை கூப்பிட, இன்னும் 2 நாளில் 3 நாள் எங்களை கூப்பிட போகிறாங்க. அன்னைக்கு உங்களுக்கு தெரியும். இல்லை, உங்களோட அது வரைக்கும் பொறுமையாக உங்களோட தாட் எப்படி சார்? டபுள் டிஜிட்னு சொல்லிட்டே இருந்தீங்க. இப்போ வந்து எது எப்படி இருந்தாலும் எங்கள் கூட்டணியில் எந்த சிக்கலும் எழாதவாறு பார்த்துக்கொள்வது எங்களுக்குரிய பொறுப்பு. அது எங்களுக்கான கடமை. நாங்கள் பங்கிட்டுக் கொள்வதில் முன்ன பின்ன இருக்கலாம், அதில் சலசலப்பு வரலாம், மாறுபட்ட கருத்துக்கள் எழலாம், விமர்சனங்களும் வரலாம். அதை ஊடகங்கள் சண்டை சச்சரவு உடைவு சிதைவு என்றெல்லாம் எழுதக்கூட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி இந்த கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கும். இந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு கட்சியும் நன்கு பக்குவமடைந்த முதிர்ச்சி அடைந்த தலைமையை கொண்டிருக்கிற கட்சிகள். எனவே திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொகுதி பங்கீட்டினால் எந்த சிக்கலும் எழாது அல்லது உடைவதற்கோ சிதறுவதற்கோ வாய்ப்பு இருக்காது. பொது தொகுதி கேட்குற எண்ணம் இருக்கா? கேட்டு அது ஒவ்வொரு தேர்தலையும் நாங்கள் கேட்டுட்டு தான் இருக்கிறோம். எண்ணம் இல்லை இல்லை, வாங்கியிருக்கிறோமே. போன தடவை நாங்கள் 2 இடத்துல ஜெயிச்சிருக்கோமே. திருப்போரூர், நாகப்பட்டினம் 2 பொது தொகுதி தான். அதுக்கு முன்னாடி முகையூர் வாங்கியிருக்கிறோம், உளுந்தூர்பேட்டை வாங்கியிருக்கிறோம், சோழிங்கநல்லூர் வாங்கியிருக்கிறோம். எத்தனையோ பல முறை பொது தொகுதிகளை பெற்றிருக்கிறோம். இந்த முறையும் எங்களுக்கு பொது தொகுதி கொடுப்பாங்க, பொறுத்திருந்து பார்க்கலாம். திமுக கூட்டணியில் தேமுதிக இணைஞ்சிருக்காங்க. இப்போ எப்படி பார்க்குறீங்க? இப்போ வந்து விஜயகாந்த் வந்து கடுமையாக விமர்சிச்சிருந்தாரு திமுகவை. அந்த விஷயங்கள்லாம் இப்போ வந்து ஒரு பேசும் பொருளாக இருக்குது. இந்த கேள்விக்கு விஜயகாந்த் தலைமையிலான அந்த கட்சி, அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் தான் பதில் சொல்லணும். எங்களை பொறுத்தவரையில் எங்கள் கூட்டணி வலிமை பெற்றிருக்கிறது. அதை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். ஓபிஎஸ் மனம் வந்து பேசியிருக்காரு சார், நான் அரசியல் விட்டே போயிடுமா, என்ன வழி சொல்லுங்கிற மாதிரி பேசியிருக்காரு பேட்டியில். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? எவ்வளோ தடவை ஒரு சிஎம்மாக இருந்தார், கட்சியை வழி நடத்தினார், கடைசியில் இப்போ அவருடைய நிலமை வந்து இந்த அளவுக்கு வந்துருக்கு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? மிகவும் பொறுமைசாலி, நிதானமானவர், சகிப்புத்தன்மை உள்ளவர், சூழலுக்கு ஏற்ப முடிவுகளை எடுக்கிற பக்குவம் அவரிடத்திலே உண்டு. விட்டு கொடுத்து போகிற பக்குவமும் அவரிடத்திலே உண்டு. அவர் அதிமுகவை வலிமைப்படுத்த வேண்டும் என்று மீண்டும் அதிமுகவிலே தன்னை இணைத்துக்கொள்ள, அந்த கூட்டணியிலே இணைத்துக்கொள்ள விருப்பம் தெரிவித்தார். ஆனால் மேனாள் முதல்வர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு அவருக்கு இடம் தரவில்லை என்பது ஏனென்று நமக்கு விளங்கவில்லை. அவர் திமுக அணியில் சேருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சில ஊடகங்களின் மூலம் யூகங்களாக நாம் பார்க்க நேர்ந்தது, படிக்க நேர்ந்தது. ஒருவேளை அவர்
திமுக கூட்டணியில் இடம்பெறும் சூழல் அமைந்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மகிழ்ச்சியோடு வரவேற்கும்.